சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு, சீரகம், வெந்தயம், மிளகு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பொடிவிட்டோம். நல்லா பொரிஞ்சு வந்த உடனே வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், கருவேப்பிலை இது நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒன்றா போட்டு வதக்கலாம். நல்லா வதங்கணும். கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கணும். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு சேர்த்தா கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும். கல்லுப்பு போட்டு நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்காய். இந்த சாம்பார் சாதத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணக்கூடாது. சாம்பார் பொடி மட்டும்தான் ஆட் பண்ணணும். நான் சாம்பார் பொடி 3 ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேன். போட்டு நல்லா ஒரு கலரி நல்லா கலரணும். இதுக்கப்புறம் நான் தனியாக என்ன பண்ணியிருக்கேன், பருப்பு, கேரட், பீன்ஸு வேக வச்சுருக்கேன். அதை நல்லா மசித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். புளி தண்ணி கரைசலும் இதில் ஆட் பண்ணணும். நல்லா கலந்து விட்டுட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நம்ம ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினா ஒன்றும் ஆகாது. தண்ணியாக ஊற்றிக்கலாம். ஏன்னா திக்காக இருக்கும் பருப்போட. புளி கரைசல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதிக்க வரணும். காய் பார்த்திங்களா எப்படி இருக்குது, நல்லா கொதி வரணும். இதில் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணி நம்மளுக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். சாப்பாடு வெடித்து வச்சுருக்க சாப்பாடு நான் இந்த சாம்பார் ரெடி ஆனோடனே இதில் போடுறேன். கேஸ் ஆஃப் பண்ணக்கூடாது, அப்படியே ஆன்லேயே இருக்கணும். வெடித்து வச்ச சாப்பாடு இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கலரணும். எப்படி இருக்குது பார்த்திங்களா? ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள். இந்த சாப்பாடு, பருப்பு, காய்கறி எல்லாமே ஒன்றா நம்ம குழஞ்சி வரும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் முந்திரி இருந்தால் முந்திரி போட்டுக்கோங்க. தாளித்த முந்திரி போட்டுக்கோங்க. மேல் கொண்டு கருவேப்பிலை, பூண்டு தாளித்து லைட்டாக மேலே போட்டுக்கோங்க. நல்லா இருக்குங்க. போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம பரிமாற வேண்டியதான். நமக்கு வேறு ஒன்றும் இல்லை. பார்த்திங்களா, சாப்பிட்ற அளவுக்கு தலைன்னு இருக்குது பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜ் தான் சாப்பிட்றது. ரொம்ப இறுக்கமாக ஆஃப் பண்ணிங்கன்னா நம்ம அது ரொம்ப அல்வா மாதிரி கொஞ்சம் தலைன்னு ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிங்கன்னா நம்ம டைம் விட்டு சாப்பிட்டா கூட அந்த தலைப்பு அப்படியே இருக்கும். பார்த்திங்களா, தலை இருக்குது பார்த்திங்களா. இது மாதிரி சாம்பார் சாதம் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். அப்படியே கோவிலில் எதுக்குங்க, வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலுக்கு போக வேண்டிய அவசியமும் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.